வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனால் நான் நல்ல மனநிலையில் இல்லைங்க. காரணம், பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் எல்லாருமே ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கொடுமை? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுமைகள் தொடரும்? என்ன நடக்குது இங்கே? என்ன தைரியம் உங்களுக்கு? சட்டம் சரியில்லைங்க. இந்த மாதிரி குற்ற வழிகளையெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சிட்ருக்கக்கூடாது. எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. என்ன நடந்தது, எப்படி நடந்தது? ஒரே ஒரு விசாரணை தான், ஒரே ஒரு கோர்ட்டில் விசாரணை முடிவாச்சா? ஷூட் பண்ணிடணும். மேல்முறையீடுக்கெலாம் வாய்ப்பு இருக்கக்கூடாது. கருணை மனுக்கெலாம் வாய்ப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளுக்கு ஒரே ஒரு முறை தான் விசாரணை, தண்டனை. எல்லாம் 15 நாளில் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்படி வந்தால் பயம் வரும். இதை திரும்பவும் நடக்காமல் பார்த்துக்க முடியும். இப்பெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு குழந்தை அனுப்ப பயமாக இருக்குங்க. ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வா, வாங்கிட்டு வானா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு குழந்தை அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்குது. குழந்தைங்களை கடத்துகிறாங்கங்கிறாங்க. இன்றைக்கி குழந்தைங்களை சேஃபாக வளர்க்குறதுக்கு ரொம்ப மெனக்கிடணுங்க. வீட்டுக்குள்ளே குழந்தைங்கிட்ட அந்த ஃபோனுங்கிற சைத்தான்கிட்ட இருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்க கொஞ்ச நேரம் வெளியில் ஃப்ரீயாக விளையாடட்டுன்னு விட முடியல. வெளியில் இருக்கிற சைத்தான்கள் அதை விட மோசமாக இருக்குது. உலகம் எங்கே போயிட்டுருக்கு? இதுதான் வளர்ந்த நாடோ? பெற்றோர்களுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எல்லார போலவும் இந்த உலகத்தில் வாழ தானே வந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏங்க இவ்வளோ பெரிய தண்டனை? இதுக்கு இவ்வளோ பெரிய துன்பம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த சமூகம்? சட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்களோ, தண்டனை கொடுத்து என்ன பண்ணுறாங்களோ. ஆனால் முதல்ல நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாத்துக்கணுன்றதை முதல்ல நாம் யோசிக்கணும். ஒரு விஷயம் அப்படி நடக்கிறப்ப கொஞ்ச நாள் பரபரப்பாக போகும், அப்புறம் பழைய மாதிரி இயல்பாக ஆயிடுது. நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக அப்பப்போ இப்படி ஒரு நிகழ்வு அவசியமா? வேண்டாங்க. அது ஆனுவல் லீவ் வரப்போகுது. பயமுறுத்தலை, எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. வீட்டில் என்ன நிலைமை, அப்பா அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் தனியாக இருக்கோம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. யாராவது கேட்டால் யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. தெரிஞ்ச நபராக இருந்தால் கூட அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கவே கூடாது. இன்றைக்கி அந்த குழந்தை அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி இந்த பெரிய கஷ்டத்துக்கு ஆளாச்சு. இப்போ எங்கள் வீட்லேங்க என் பொண்ணு ஹஸ்பண்ட் 2 பேருமே ஜாபில் இருக்காங்க. நானே ஹஸ்பண்டாக பாப்பா குழந்தைய பார்த்துக்குறோம். நார்மலாக குழந்தைக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுப்பேன். பட் அவள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்குறான்னா அம்மாக்கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் கொடுப்பேன். நான் கொடுக்கலாம், யாரும் என்னை கேட்க போகிறது இல்லை. ஆனால் அந்த பழக்கம் வரணும். அம்மாக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வரணும். அதனால் ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்ட கேளு, அம்மா ஓகே சொன்னால் நான் தரேன். அதே மாதிரி தான் நெய்பர்ஸ் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறோன்னா கூட அம்மாக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்குங்க, அதுக்கப்புறம் நான் அம்மா தருவேன். அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரணுங்கிறதுக்காக தான் இது செய்கிறது. நான் என் குழந்தையோட ஒரு தனி குடித்தனம் வந்தப்போ ஹவுஸ் ஓனர் கீழே நான் மேலே இருப்பேன். நார்மலாக எங்கள் வீட்டுக்கு வர என்னோடய பேரண்ட்ஸ் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு தெரியும். வரப்பவே அவங்க யாரும் மேலே போகிறாங்கங்கிறது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. புதுசாக யாராவது மேலே வராங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது, கீழேருந்து என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நான் பால்கனியில் வெளியில் அம்மா அப்படின்னா, அம்மாம்மா பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரிடா. எதுக்காகன்னா நான் சேஃபாக இருக்கேன்னா, வந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானா, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் அவங்க செய்கிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி இல்லைங்க. பர்சனல் தேவையில்லாமல் தலையிடுறாங்க. இது அவங்களுக்கு வேண்டாத வேலை.
ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்க யார் என்னன்னே தெரியாது. எல்லா கதவும் சாத்தி, எல்லா ஜன்னலும் சாத்தி. ஒரு அக்கம் பக்கத்தில் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கணுங்க. அது ரொம்ப அவசியம். ஒரு எமர்ஜென்சினா நமக்கு உதவும். 2 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நல்ல நிறைவான சம்பாத்தியம் இருக்குது, நல்ல பொசிஷனில் தான் இருக்கோன்னா, அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. யோசிங்க. 2 பேருமே சம்பாதிச்சே பத்தலைங்க, என்ன செய்கிறது அப்படின்னா, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு இணக்கமாக போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, குழந்தைங்களுக்காக போங்க ப்ளீஸ். ஈகோலாம் குடும்பமாகிட்ட குழந்தைங்களாகிட்ட பார்க்கவே கூடாதுங்க. குழந்தைங்களுக்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நமக்கு எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரலாம், அதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை நம்பி வந்திருக்கிற குழந்தைங்க அதுக்கு காரணமானவங்க இல்லை. அதனால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது. நம்மளோட எந்த துன்பத்துக்கும் நம்ம குழந்தைங்க காரணம் இல்லை. நம்மளோட ஈகோவால், நம்மளோட பிடிவாதத்தால் குழந்தைங்க கஷ்டப்படவே கூடாது. புரிஞ்சுக்குங்க. என் பக்கத்தில் நெய்பர்ஸ், நாங்கள் வந்து ஒரு 7-8 வீடு ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறோங்க. நிறைய பேர் ஒர்க்கிங் இருக்காங்க. இப்போது ஒரு டெலிவரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்டுக்கிட்ட போய் நின்றுவேன். அந்த வீட்டுக்கு நான் என் வாசல் கேட்டில் நின்றுவேன். அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் உள்ளே வருவேன். குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களான்னு. ஏன்னா இது எனக்கு ஏன் ஹவுஸ் ஓனர் சொல்லி கொடுத்து அந்த பழக்கம். நான் சொல்லிடுவேன், என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ, எனி டைம் ஆண்டி கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காத. குழந்தைங்க தான் முக்கியம். ஃபோன் பண்ணு. யாரோ அதர் பர்சன் வராங்க, ஆஃபீஸில் இருக்க, ஃபோன் பண்ணு, நான் போய் பார்க்குறேன். புரியுதுங்களா எதனால் சொல்கிறேன்ட்டு? மாறணும். நிறைய மாற்றங்கள் வேணும். அதுக்கு முதல்ல நாம் மாறணும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.